ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர்த்துக்கு சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரலையா? ஸோ நான் சொல்கிற இந்த 2 மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா சப்பாத்தி நல்லா சாஃப்டாக கிடைக்கும். வாங்க மாவு எப்படி பேசுறதுன்னு பார்த்துருவோமா? இன்றைக்கி நான் இந்த கப்பில் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ நான் இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரை ஏன் சேர்க்குறேன்னா டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா தூக்கி கொடுக்கும் அப்படின்றதுக்காக நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இப்போது ஒன்று போல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ தண்ணி ஊற்றிடுவோம். தண்ணி மாவு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க, ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. ஒவ்வொரு மாவு பார்த்திங்கன்னா தண்ணி நிறையாவே இழுக்கும், ஒவ்வொரு மாவு தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் இழுக்கும். இப்போது இந்த தண்ணியோடையே நம்ம எண்ணெய் சேர்க்கும் போது சப்பாத்தி நமக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இது ஒரு மெத்தடுங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ அப்படியே ஒன்று போல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு தண்ணியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் மாவு சேர்த்துலாம். அது 2வது ஸ்டெப்புங்க. அந்த மாதிரி நம்ம சேர்க்கும் போது நமக்கு சப்பாத்தி நல்லா சாஃப்டாக கிடைக்கும். 5 விரலையுமே நல்லா அழுத்தம் கொடுத்து மாவு பிசைஞ்சுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா மாவு நமக்கு கையில் ஒட்டுற மாதிரி இருக்குது இல்லைங்களா? ஸோ இந்த டைமில் நம்ம மறுபடியும் மாவு கொஞ்சமாக சேர்த்துக்க போகிறோம். இந்த ட்ரை மாவு சேர்க்கும் போது சப்பாத்தி நல்லா இந்த மாவு பார்த்திங்கன்னா ஊறி வரும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும். சப்பாத்தி சாப்பிடும்போது அப்படியே 3 விரலில் பிச்சு சாப்பிட்லாங்க, அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ நீங்கள் எதுவுமே தண்ணி ஆட் பண்ண வேணாம். இந்த இதுலேயே நீங்கள் பிசையும் போது கரெக்டாக வந்துடும். அப்படி உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா தண்ணி ஊற்ற வேணாம், கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. மாவு பாருங்கள், அங்கங்கே மாவு நிற்கிது. இந்த மாவு எல்லாமே இப்போ இந்த மாவு ஒன்றோடு சேரணும். அது வரைக்கும் நல்லா மாவை நல்லா அழுத்தம் கொடுத்து இது போல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ மாவு பாருங்கள், இந்த பக்குவத்தில் நம்ம நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ மாவு மேலே காயாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு லிட்டை வச்சு நான் மூடி வச்சிடுறேன். இப்போ ஒரு மணி நேரத்துக்கு நல்லா மாவு ஊறி வரட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு மாவு நல்லா சாஃப்டாக ஊறி வந்திருக்குன்னு. இப்போ கிட்டத்தட்ட நம்ம பிசைஞ்சு வச்சு 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம சப்பாத்தி திரட்டிக்கலாம். இது போல் நம்ம பீடா மாதிரி பிடிக்கும்போது நமக்கு கரெக்டாக ஒரே சைஸாக ஒரே ஈவனாக நமக்கு கிடைக்கும். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா சப்பாத்தி நம்ம ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்காமல் பாருங்கள், இந்த அளவுக்கு திக்னஸில் நம்ம தேய்ச்சிக்கணும். அப்போ தான் நமக்கு நல்லா ஒரு மாதிரி உப்பலாகவும் வரும் சப்பாத்தி. அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். இதே போல் எல்லாத்தையும் திரட்டிக்கலாம். இப்போ தவா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ இந்த சப்பாத்தி ஒன்றா போட்டு எடுத்துக்குவோம். அப்படியே கொஞ்சமாக நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ சப்பாத்தி நல்லா கோல்டன் கலரில் வந்துச்சு பாருங்கள், அப்படியே பளபளன்னு இருக்குது. அவ்வளோதாங்க, சூப்பரான சாஃப்டான சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இது போல் எல்லா சப்பாத்தியும் போட்டு எடுத்துக்கிறேன். நீங்களும் இது போல் நீங்கள் மாவு பிசைஞ்சு நான் சொன்ன அதே மெத்தடில் நீங்கள் போட்டு பாருங்கள், சப்பாத்தி சூப்பராக வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மசால் பார்த்திங்கன்னா வெறும் உருளைக்கிழங்கு மட்டுமே வச்சு செஞ்சுருக்கோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மசாலனுடைய வீடியோ நான் சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுறேன். இந்த மசால் பார்த்திங்கன்னா பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.